தமிழ்நாட்டிலே வேளாண் மின் இணைப்புக்காக பதிவு செய்து காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 2,63,000 பேர் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 40,000 பேர் தக்கல் திட்டத்திலே ஒவ்வொருவரும் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் கடனுடனே வாங்கி நகைகளை அடகு வச்சு மின் இணைப்புக்காக பதிவு செய்து பல மாதங்களாக காத்திருக்கிறோம். அவ்வாறு செலுத்தப்பட்ட நிதியினுடைய அளவு சற்றேறக்குறைய 1000 கோடி ரூபாய் நாங்கள் மின்சார வாரியத்துக்கு செலுத்தி மின் இணைப்பு கிடைக்காம காத்திருக்கிறோம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய வெள்ளை அறிக்கையில் விவசாயிகளுடைய மின் இணைப்பு குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை இல்லை. விவசாயம் பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பற்றிய ஒரு புள்ளி விவரமோ தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்ற வெள்ளை அறிக்கையில் இல்லை. அப்போ இது வெள்ளை அறிக்கை அல்ல, இது வருந்தத்தக்கது, கண்டனத்திற்குரியது. விவசாயிகளுடைய டெபாசிட் பணம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு, அதை பற்றி சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு எவ்வளவு பேர் விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்திருக்கிறார்கள் அந்த புள்ளி விவரம் சொல்லலை. விவசாயிகளுக்கு எப்போ மின்சார இணைப்பு தரப்போகிறோம் புள்ளி விவரம் சொல்லலை. இது விவசாயிகளை கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டது போன்றே இன்றைக்கு இருக்கின்ற அரசும் விவசாயிகளை ஏமாற்ற முயற்சிக்கிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே வர இருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக காத்திருப்போர் 2004 பதிவு பண்ண விவசாயி இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். 22 ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு விவசாய மின் இணைப்பு பெற முடியாமல் ஏங்கி கிடக்கிறார்கள் விவசாயிகள். அண்டை மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்கள் அல்ல, புதிதாக விவசாய மின் இணைப்பு வேண்டும் என்று தேவையான ஆவணங்களோடு பதிவு செய்தால் அதிகபட்சமாக 1 மாத காலத்திற்குள் 30 நாளுக்குள்ள அங்கே மின் இணைப்பு தருகிறார்கள். மின்மிகை மாநிலம் என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டில் ஆண்டு கணக்கிலே விவசாயிகள் காத்திருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக மின் இணைப்பு குறித்த அறிவிப்பை வர இருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற நிதிநிலை அறிக்கையில், தனி நிதிநிலை அறிக்கையில் புதிய மின் இணைப்பு அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தருவதோடு, கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக காய்கறி பயிர், கீரை வகைகள், பழப்பயிர்கள், மலர் சாகுபடி, பண்ணை குட்டைகள், உள்நாட்டு மீன் வளர்ப்பு, கால்நடைகள் வளர்ப்பு ஆகியவற்றிற்காக மின் விகிதப்பட்டி டேரிஃப் 3A1 என்று சொல்லப்படுகின்ற மின் விகிதப்பட்டியில் வழங்கப்பட்டிருக்கின்ற தோட்டக்கலை பயிர் தொடர்புடைய அனைத்து மின் இணைப்புகளுக்கும் இன்றைக்கு நாங்கள் கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இது பாரபட்சமானது, பாகுபாடானது. தமிழ்நாடு அரசு அதை உணர்ந்து தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கும் கட்டணமில்லாத வேளாண் உரிமை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி விவசாயிகள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் துணை மின் நிலையம் அருகே விவசாயிகள் நாங்கள் ஆழ்துளை குழாய்களை கையிலே ஏந்தி, மின்சார மோட்டார்களை கையிலே ஏந்தி அரசை கவன ஈர்ப்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு முழக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு தனி நிதிநிலை அறிக்கையில் இது பற்றிய தெளிவான அறிக்கையை அவர்கள் அறிவிப்பதோடு மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க கோரி இந்த கவன ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் செம்மங்குடி திரு சின்னதுரை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சுவாமிமலை விமல்நாதன், தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர்.